நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன் போர்ஷன் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் இப்ப இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்ச நாள் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. மற்றபடி ஃபர்ஸ்ட் டிவிஷன்லாம் உண்டு, உங்களுக்கு எக்ஸாம்லாம் உண்டு. அந்த ஹோப் வந்து இழந்துடாதீங்க. பிகாஸ் நீங்க வந்து 10th எழுதல 11th எழுதுங்கும் போது 12th கண்டிப்பா வச்சுதான் ஆவாங்க. அதனால நம்மளுக்கு பரீட்சை கிடையாதோ, ஓ இவ்வளவு நல்லா படிச்சிருக்கோமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருக்கும். கண்டிப்பா எக்ஸாம் உண்டு. சரியா? கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சுக்கோ, சாமியை வேண்டிக்கோ. சீக்கிரம் வந்து இந்த கொரோனா, ஒமிக்ரான் என்னெல்லாம் வைரஸ் இருக்கோ, என்னெல்லாம் உடல் உபாதை நோய் இருக்கோ எல்லாம் போகணும், எல்லாருக்கும் போகணும்னு ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணாதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரம் பரீட்சை. ஏன்னா பரீட்சை வைக்கணும் இல்லையா? பிகாஸ் நிறைய படிச்சிருக்கோம் ரைட்டா? பரீட்சை வச்சாதான் அந்த எவாலுவேஷன் இருந்தாதான் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ ஏன்னா நீங்க ஏற்கனவே 10th எழுதல 11th எழுதல. ஸோ பப்ளிக் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். சரியா? ரைட்டு. ஓகே. கார்பனைல் காம்பவுண்ட் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படிங்கிற பாடம் 12வது பாடம். இது செகண்ட் ரிவிஷனுக்கு கொடுத்த போர்ஷன். ஃபர்ஸ்ட் டிவிஷன் போர்ஷன் 5 பாடம், 5 பாடமும் சொல்லி முடிச்சுட்டேன். செகண்ட் டிவிஷனுக்கு கொடுத்த போர்ஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னா, பி பிளாக் 2 இருக்கு, பி தொகுதி தனிமங்கள் 2, அதுக்கடுத்து கார்பாக்சிலிக் அமிலம் மற்றும் கார்பனைல் இந்த பாடம், கார்பனைல் காம்பவுண்ட் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்கு. சரியா? மின் வேதியியல் இருக்கு. நான் பார்த்து சொல்றேன்னா அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு. இந்த 3 பாடத்தை இப்ப பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு வந்து இந்த பாடம் தான் பார்க்க போறோம். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் பார்க்கும்போது, இந்த கார்பனைல் காம்பவுண்ட் ஆசிட்ஸ் பார்க்கும்போது இது ஒரு ஹெட்டிங், இது ஒரு ஹெட்டிங். ஆக்சுவலா பழைய புக்ல எப்படி இருந்ததுன்னா 22 பாடம் இருந்தது. 22 பாடத்தை வந்து பிரிச்சு கொடுத்திருந்தாங்க. ஆல்டிகேட் தனியா, கீட்டோன் தனியா, ஆசிட் தனியா அப்படி கொடுத்திருந்தாங்க. இதை கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ 15 பாடமா உங்களுக்கு இப்ப இருக்கு. அதுலயே ஒரு பாடம் ரெடியூஸ்டு சிலபஸ். ஆக்சுவலா நல்ல ஸ்கோர் வாங்கலாம், உங்களுக்கு நிறைய குறைச்சிருக்காங்க, நல்ல ஸ்கோர் வாங்கலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சொல்றத மட்டும் படி, அதுதான் வரும். ரைட். அப்ப இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஆல்டிகைட், கீட்டோன் இருக்காங்க. சரியா? ஆசிட்ஸ்ல இந்த ஆல்டிகைட் கீட்டோன்ல ஆல்டிகைட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாடத்தோட ஒரு நிமிஷம். பொதுவா ஆல்டிகைட், அடுத்து கீட்டோன், ரைட்டா? அதுக்கடுத்து ஆசிட். இந்த ஆல்டிகைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆல்டிகைடோட நேம கண்டிப்பா என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்ப ஃபார்மால்டிகைட் HCHO, அடுத்து CH3CHO அசிட்டால்டிகைட், அடுத்து C6H5CHO பென்சால்டிகைட். ஓகே. ஃபார்மால்டிகைட், அசிட்டால்டிகைட், பென்சால்டிகைட். தமிழையும் இதேதான். கண்டிப்பா ஃபார்முலா உறுதியா தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஒரு ஈக்குவேஷன்ல ஒண்ணுமே தெரியல அப்படின்னா இந்த ஃபார்முலா எழுதினா கூட மார்க் கொடுப்பாங்க. அதனால ஃபார்முலாவை கண்டிப்பா என்ன செஞ்சிடணும், படிச்சாகணும். இந்த கீட்டோன்ல பிரதானமா வர்றது ரைட்டா, பிரதானமா இந்த 3 தான் மாத்தி 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 வரும். ஃபார்மால்டிகைட், அசிட்டால்டிகைட், பென்சால்டிகைட். கீட்டோன்ல அசிட்டோன், ஆசிட்ல அசிட்டிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட். ரைட்டா? திஸ் இஸ் அசிட்டிக் ஆசிட். பேரு ரொம்ப முக்கியம். இது பென்சாயிக் ஆசிட். ரைட்டா? இது என்னது? பென்சாயிக் ஆசிட். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர், முதல்ல பேஜ் எடுத்தாலே நாமன்கிளேச்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஐயுபாக் நாமன்கிளேச்சர்னு நிச்சயமா உறுதியா ஒரு ஐயுபாக் நேம் கேட்பாங்க. 1 வேர்ட்ல நாமன்கிளேச்சர் வரும். நாமன்கிளேச்சர்ல ஆல்டிகைட், கீட்டோன், ஆசிட் எது எல்லாத்துலயுமே அந்த ஐயுபாக் நேம் பார்க்கணும். அதுக்கு ரூல்ஸ் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லைனால நான் என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னா, நமக்கு நிறைய நாள் இருக்கு, 31ஆம் தேதி வரைக்கும் லீவ் விட்டுருக்கிறதுனால ஒரு இனிமே என்ன பண்ண போறேன்னா, இந்த பாடத்தோட ரிவிஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 1 வேர்டுக்குன்னு ஒரு தனி செக்டார் போடலாம்னு நினைச்சிருக்கேன். ஓகேவா? ஓகேவா கோபிகா? 1 வேர்டுக்குன்னு அப்படி இன்ச் பை இன்ச்சா ஐயுபாக் நேம் எப்படி எழுதணும்,
அதுக்கடுத்து மெக்கானிசம் எப்படி எழுதணும், இந்த மாதிரி சில இதெல்லாம் திரும்ப திரும்ப கொஞ்சம் மெருகூட்டினா கொஞ்சம் இன்னும் நல்லா இதாகும் அப்படின்ட்டு. சரியாடா நிஷாந்த்? ரைட், ஓகே ரைட். இப்ப பொதுவா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா மெக்கானிசம் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பாடத்துல 2 மெக்கானிசம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு ஆல்டால், இன்னொன்னு கானிசாரு. இந்த ரெண்டும் கண்டிப்பா கண்டிப்பா ரைட்டா, இந்த 2 மெக்கானிசம் தான். ஒன்னா ஆல்டால் வரும், இல்ல கானிசார் வரும். மோஸ்ட்லி இந்த இதெல்லாம் வந்து ஆல்டால் வந்து அடிக்கடி கேட்டுப்பாங்க. ஸோ இந்த தடவை கானிசாரோ கேட்டாலும் கேட்கலாம். சரியா? முதல்ல நம்ம நேரம் இருந்தா நான் உங்களுக்கு இந்த ஆல்டாலும் கானிசார் மெக்கானிசம் இன்னைக்கே கூட கொஞ்சம் டச் பண்ணி விடுறேன். ரைட்டா? ஓகே. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைட். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஐயப்பாக் நாமென்க்ளேச்சர் சொன்னேன். இப்ப அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைட், கீட்டோனையும் சேர்த்துக்கோ. சரியா? அதுலயும் நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பத்தி தானே நம்ம பேசிட்டு இருக்கோம். எது வரும் அப்படின்னா ஓசனாலிசிஸ் கண்டிப்பா வரும். ஓசனாலிசிஸ். ஓகே. அடுத்து ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ். ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ். ரைட்டா? அடுத்து இந்த கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, prop 1ene prop 1ene to propanone இப்படி கேட்கலாம். இது preparation of ketone அந்த மாதிரி வரும். ஆனா இந்த மாதிரி என்ன செய்யலாம், கேட்கலாம். ஓ தெரியலையாமா? prop 1ene to propanone அப்படி கேட்கலாம். எழுதுறேன். என்ன ஈக்குவேஷன் இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும், ஞாபகம் வரணும். prop 1ene to propanone. prop 1ene to propanone இது கேட்கலாம். சரியா? அடுத்து சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ் அது இருக்குல்ல, அதை வச்சு வருது. சோ இதெல்லாம் ப்ரிப்பரேஷன்ல வருது. சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ் வச்சு வர்றது, இது கேட்கலாம். அடுத்து நேமிங் ரியாக்ஷன் இந்த பாடத்துல நிறைய இருக்கு. சோ இந்த பாடமே ஃபுல் அண்ட் ஃபுல் நேமிங் ரியாக்ஷன் தான். எல்லாம் படிச்சுதான் ஆகணும், எதையும் விட முடியாது. இருந்தாலும் சில இது சொல்றேன், குறிச்சுக்கோ. ரோசன்-முன் ரிடக்ஷன். ரோசன்-முன் ரிடக்ஷன் இதுல ஒரு கேள்வி இருக்குமா, இந்த ரோசன்-முன் ரிடக்ஷனோட ரியேஜென்ட் என்ன, பெலாடியம் BaSO4. ஆனா என்ன கேட்பாங்க, எதுக்காக இந்த பேரியம் சல்பேட்டை இங்க யூஸ் பண்றோம், பெலாடியத்தை இங்க ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு இது கேட்பாங்க. என்ன எழுதணும், அதாவது ரோசன்-முன் ரிடக்ஷன்ங்கிறது அசிட்டைல் குளோரைட் பிகம்ஸ் அசிட்டால்டிகைட் ஆகும். அந்த அசிட்டால்டிகைட் திரும்ப ஃபர்தரா என்ன ஆகக்கூடாது, ரெடியூஸ் ஆகி ஆல்கஹாலா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை சேர்க்கிறோம், பெலாடியத்தை சேர்க்கிறோம். To reduce further reduction, to stop இல்லையா, அப்படிதான் சொல்லுவோம். To stop further reduction அந்த வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை. இது 2 மார்க்ல கேட்பாங்க. வெரி குட். அடுத்து ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். பேரு ஃபுல்லாவே நம்மளுக்கு முக்கியம்தான். ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். அடுத்து கேட்ரமேன். ஸ்டீஃபன்ஸ்க்கு அடுத்து இந்த கொஸ்டின் பாரு, ஹெக்ஸ் ஈன் 4-நைட்ரைல். இது என்ன ஈக்குவேஷன், இப்படி எழுதும் போது ஞாபகம் வரணும். சரியா? இந்நேரம் வந்திருக்கணும். ஓகே. ஹெக்ஸ் 4-ஈனால். ரைட்டா? ஹெக்ஸ் 4-ஈனால். இந்த கொஸ்டின் கண்டிப்பா ஞாபகம் வரணும். ஓகே, இது வரும். அடுத்து எட்டர்ட் ரியாக்ஷன். எட்டர்ட் ரியாக்ஷன். ரைட்டா? அடுத்து இப்ப இப்படி இருக்கு. சோ இது வந்து ஃபுல்லாவே உனக்கு இந்த ஆல்டிகேட் ப்ரிப்பரேஷன்ல வரக்கூடியது.
இதுக்கு அடுத்து பென்சால்டிகேட் இருக்கு பத்தியா, அதுல இந்த இப்படி கேட்பாங்க. பென்சால்டிகேட் ப்ரிப்பரேஷன் கேட்காம டொலுவின் டு பென்சால்டிகேட் கேட்பாங்க. டொலுவின பென்சால்டிகேட்டா எப்படி நீ மாத்துவ அப்படின்னு கேட்பாங்க. அதே போல இதே டொலுவின பென்சாயிக் ஆசிடா எப்படி மாத்துவோம்னு கேட்பாங்க. சரியா? சோ டொலுவின் டு பென்சால்டிகேட், டொலுவின் டு பென்சாயிக் ஆசிட். சோ சேம் இதுதான், ரியேஜன்ட் மாறும். இத கண்டிப்பா இந்த டொலுவினை வச்சு ஒரு கொஸ்டின் உறுதியா என்ன செய்யும், வருது. அப்புறமா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பொதுவாவே ப்ரிப்பரேஷன் வரும். என்னெல்லாம் வரும் கொஸ்டின் பேப்பர்ல, எப்படி வரும் அப்படிங்கறத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரிப்பரேஷன் உறுதியா இருக்கும், ஒரு டெஸ்ட் உறுதியா இருக்கும், ஒரு மெக்கானிசம் உறுதியா இருக்கும், ஒரு யூஸ் உறுதியா இருக்கும். உங்களுக்கு யூசஸ் உடனே இப்ப நினைக்க தோணும், யூசஸ் ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஒரு சில யூசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. பட் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தா இது இருக்கும், ஒரு டிஃபரன்ஸ் உறுதியா இருக்கும். கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் உண்டு. சரியா? அதுக்கு அடுத்து இப்படிதான் படிக்கணும். ஈக்குவேஷன் படிச்சிட்டோமா, டிஃபரன்ஸ் படிச்சிட்டோமா, டெஸ்ட் படிச்சிட்டோமா, அதுக்கு அடுத்து டெஃபினிஷன் இருக்கும், கம்பல்சரி ப்ராப்ளம் இருக்கும். இதுதான் கொஸ்டின், கெமிஸ்ட்ரி கொஸ்டினே சொல்லிட்டேன். சரியா? ப்ராப்ளமும் சொல்லியிருக்கேன், 7வது பாடமும் 8வது பாடமும் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? 6வது பார்த்துக்கணும். பட் 7, 8 ரொம்ப கண்ணு கருத்துமா பாரு. அயானிக் ஈக்லிபிரியத்துல இருந்து நிறைய சம்ஸ் வரும். சரியா? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி முக்கியமா என்னன்னா, எப்பயுமே ஒரு எவாலுவேட் யுவர் செல்ஃபை சேர்த்து பார்த்துக்கணும். புக்காக்க நல்லா படிச்சிடணும், எவாலுவேட் யுவர் செல்ஃபையும் சேர்த்து பார்த்துக்கணும். சரியா? நான் எப்படிலாம் கொஸ்டின் ஆர்டர் வருங்கிறது சொல்லியிருக்கேன். அப்படிதான் நான் இப்ப சொல்லியிருக்கேன்ல, என்னெல்லாம் சொன்னேன், ஒரு ஈக்குவேஷன், தட் இஸ் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். அடுத்து எழுதலாமா, என்னெல்லாம் சொன்னேன்னு எழுதலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கூட அப்படி கொடுக்கலாம், கொஸ்டின்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா. நிறைய பேர் இதை பார்ப்பாங்கல்ல இந்த வீடியோவை, இல்லையா? சோ ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். ரைட்டா? கண்டிப்பா ஒரு மெக்கானிசம் இருக்கும். இதெல்லாம் இது வந்து ஆர்கானிக்ல வருது. ரைட்டா? அடுத்து ஒரு யூஸ் இருக்கும், அடுத்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ரைட்டா? அதுக்கு அடுத்து என்ன சொன்னேன், டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கும். ரைட்டா? அடுத்து இந்த கன்வர்ஷன் ஒண்ணு இருக்கும். கன்வர்ஷன் இப்ப சொன்னேன், டொலுவின்ல இருந்து பென்சால்டிகேட் எடுத்து தயாரிப்ப அந்த மாதிரி. ரைட்டா? அடுத்து ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்புறம் ரொம்ப ஒரு லெஸ் இம்பார்ட்டன்டா பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், அப்புறம் இந்த அசிடிட்டி, இதை வச்சு ஒரு கொஸ்டின் உறுதியா இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்து இதை செக் பண்ணி பாரு, நான் சொன்னது இருக்கா இல்லையான்னு. கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இதை தவிர என்ன இருக்கும், சம்ஸ் இருக்கும். சரியா? கம்பல்சரி ப்ராப்ளமான சம் இருக்கும். சோ 9 டைப்ல என்ன வருது, கொஸ்டின் வருது. எந்த கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாரு, நான் சொன்ன ஆர்டர்ல இருக்கும். சரியா? மோஸ்ட்லி ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் 80% ஈஸியா தான் இருக்கும், 20% தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது 90 மார்க் ஈஸியா வாங்கலாம், ஆனா அந்த 90ல இருந்து 100 மார்க் வாங்குறது தான் கஷ்டம். சரியா? 90 மார்க் வரைக்கும் படிச்சிருவோம், ஆனா அந்த 10 மார்க் கூட வாங்குறது தான் கஷ்டம், இல்லையா? சோ அதனால என்ன செய்யணும், நிறைய தடவை எழுதி பார்க்கணும். எத்தனை தடவை எழுதி பார்க்கிறோமோ அத்தனை தடவை உனக்கு என்னது மண்டையில சேவ் ஆகும். சரியா? நான்லாம் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா அதுக்கு காரணம் என்னோட ஆசானான மறக்கவே முடியாத என்னுடைய கெமிஸ்ட்ரி சார் பழனிசாமி சார் தான் காரணம். என்னோட பிசிக்ஸ் சாரும் அப்படிதான், ஹரிகரன் சார்னு பேரு. பிசிக்ஸ் சாரும் கெமிஸ்ட்ரி சாரும் என்னை எழுத வச்சதுதான் எனக்கு இவ்வளோ மார்க்கு, இவ்வளோ பேரு புகழ், இவ்வளவு நல்லா நடத்துறேங்கிறதுக்கு காரணம் என்னோட குரு தான். அதை நான் இந்த சந்தர்ப்பத்துல கண்டிப்பா நினைச்சே ஆகணும். நான் இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கேன்னா அவங்க 2 பேரு தான். எல்லா டீச்சர்ஸும் தான் இருந்தாலும் எங்க கெமிஸ்ட்ரி சார் பிசிக்ஸ் சார் மாதிரி ஒரு ஸ்டாஃப் உலகத்துல இனிமே பார்க்க முடியாது. நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட். டியூஷன் படிப்போம், ஸ்கூல்ல வந்து ஒரு பாடம் நடத்துவாரு, டியூஷன்ல ஒரு பாடம் நடத்துவாரு. எல்லாரும் என்ன செய்வாங்க, ஸ்கூல்ல நடத்திட்டா டியூஷன்ல அதை நடத்திட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க, டியூஷன்ல நடத்திட்டா ஸ்கூல்ல நடத்திட்டேனேம்பாங்க. ஆனா எங்க சார் அப்படி கிடையாது. டியூஷன்ல தனி ஃபுல் 15 பாடம் நடத்துவாரு, ஸ்கூல்ல தனி ஃபுல் பாடம் நடத்துவாரு. நடத்தி டெஸ்ட் எப்படி வைப்பாரு தெரியுமா, டியூஷன்ல ஆர்கானிக் வைப்பாரு, ஸ்கூல்ல இன்ஆர்கானிக் வைப்பாரு. அப்பதான் சொல்லுவாரு, உனக்கு அப்பதான் மறக்கும் பாரு, இதையும் படி அதையும் படி அப்படின்னு சொல்லி. எத்தனை டெஸ்ட் எழுதிருப்போம் தெரியுமா, ஒரு 300 400 டெஸ்ட் எழுதிருப்போம். திருத்தி கொடுப்பாரு உட்கார்ந்து. சோ
அந்த ஒரு இதுதான் இன்னி வரைக்கும் எனக்கு கெமிஸ்ட்ரி மேல ஒரு இது இருக்கிறதுக்காக. அதே சேம் எங்க பிசிக்ஸ் சார், அவரு ஒருபடி மேல எப்படின்னா ஃபீஸே வாங்கிக்க மாட்டாரு. கெமிஸ்ட்ரி சார்ட்ட ஃபீஸ் கொடுத்து படிச்சோம், சூப்பரா சொல்லி தருவாரு. அது ஃபீஸ்லாம் அவருக்குலாம் நிறைய எவ்வளவு கொடுத்தாலும் தகும், அந்த மாதிரி ஒரு சாரு. ஆனா எங்க பிசிக்ஸ் சாரு ஃபீஸே வாங்கிக்க மாட்டாரு. எப்ப சாயங்காலம் அதே தெருலதான் நான் இருந்தேன். சாயங்காலம் சும்மா அப்படி வாசல்ல நின்னுட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான். நாங்க கூட அவரை வந்து சும்மா கேலிக்கு சொல்லுவோம், பிள்ளை படிக்கிறவருன்னு. யாராவது ஒருத்தர் 12th படிக்கிறவங்க வாசல்ல நின்னா போதும், கூப்பிடுவாரு, வா சார், பேனா இல்ல சார், பேப்பர் இல்ல சார், புக் இல்ல சார் அப்படின்னு சொன்னா புக்கு தருவாரு, பேப்பர் தருவாரு, பேனா தருவாரு. எழுது, பேப்பர் தானே வேணும், இந்தா எழுது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியெல்லாம் நான் படிச்ச பிசிக்ஸ்ல 194 நான். சரியா? சோ அதான் சொல்றேன், டீச்சர் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை வடிவமைக்கிறது. அதனால நானும் உங்களுக்கும் சொல்றேன், அந்த இதுல வந்த நானும் சொல்றேன், ஒரு ஸ்டூடெண்டா இருந்து இப்ப டீச்சரா இருக்கேன், எழுதி பாரு, நிச்சயம் கிடைக்கும். இந்த மாதிரி டைப்பை ஃபாலோ பண்ணும். ஓகே ரைட். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ல ஃப்ரிடல் கிராப்ஸ். இந்த ஃப்ரிடல் கிராப்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வரும். சரியா? ஃப்ரிடல் கிராப்ஸ் ரியாக்ஷன். ஓகே. இது அடுத்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 1 வேர்ட்ல கேட்பாங்க, 2 மார்க்ல கேட்கலாம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்ல அதுவும் என்ன கேட்கலாம்னா, கொஸ்டினே சொல்றேன். ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன் have relatively high boiling point than or compared to comparable hydrocarbon of molecular mass. சேம் மாலிகுலர் மாஸ் பெற்றிருந்தாலும் அதுக்கு ஹைட்ரோகார்பனோட கம்பேர் பண்ணும்போது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன் கூட இருக்கு. காரணம் என்ன? ஒய். இதுக்கு 2 வார்த்தை தான், டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன். இந்த வார்த்தையை மட்டும் எழுதினாலே மார்க் உண்டு. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பொதுவா பெருசா இருந்தாலே பசங்க யாருமே படிக்கிறது இல்ல. கொஸ்டின் பெருசா இருக்கு, அப்படி கிடையவே கிடையாது. பெரிய கேள்விக்கு சின்னதா தான் ஆன்சர் இருக்கு. டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன். ரைட்டா? கண்டிப்பா இதை வச்சு ஒரு கொஸ்டின் வரும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு புக்குக்கு பின்னாடியே அந்த கம்பேரிசன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் வச்சு ஹைட்ராக்சிடேஸ்லயும் இதெல்லாம் இருக்கு, அதையும் நீங்க பாத்துக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஆல்டிகைடும் ஆசிடும் எப்படி கம்பேர் பண்ணா எப்படி, அசிடிட்டியில எது கூட, அதே போல ஆல்கஹாலும் இப்படி ஆல்டிகைடும் கீட்டோனும் கம்பேர் பண்ணணும். பாரு, ஆல்டிகைடும் கீட்டோனையும் கம்பேர் பண்ணணும். அடுத்து இந்த 2ஐயும் ஒரு ஹைட்ரோகார்பனோட கம்பேர் பண்ணணும். என்ன? இந்த 2ஐயும் ஆல்கஹாலோட கம்பேர் பண்ணணும். இதை வந்து என்ன பண்ணிக்கோ, ஒரு ஸ்டெப்ல புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோ. இது எல்லாமே சேம் மாலிகுலர் மாஸ் தான். சரியா? இதை வச்சு கண்டிப்பா ஒரு 2 மார்க் வரும். அடுத்து நிறைய இதுல ரெடியூஸ்டு, சோ பாடாதனால சின்னதா தெரியுற மாதிரி தெரியும், ஆனா உள்ள ஈக்குவேஷன் நிறைய இருக்கு. சரியா? பாரு, அடிஷன் ஆஃப் ஆல்கஹால், இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடிஷன் ஆஃப் ஆல்கஹால். அடுத்து ஆக்சைடு. அடுத்து ஹைட்ரசோன். அடுத்து ஃபினைல் ஹைட்ரசின். இத வச்செல்லாம் கேட்கலாம். ஃபினைல் ஹைட்ரசின் இந்த கொஸ்டின் வரலாம். அடுத்து ரொம்ப 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 முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் பேப்பர் இருக்காது. யார் அப்படின்னா யூரோட்ரோபைன். இந்த யூரோட்ரோபைன் உறுதியா கேட்பாங்க, அதோட யூஸும் கேட்பாங்க. யூரினரி ஆன்டிசெப்டிக் அப்படின்னு எழுதணும். இதோட ஸ்ட்ரக்சரும் கேட்பாங்க. CH2 6N4 6 CH2 இருக்கணும், 4 நைட்ரஜன் இருக்கணும், கனெக்ட் ஆகி என்ன செஞ்சுக்கணும், போட தெரியணும். கண்டிப்பா கேட்பாங்க. இதே மாதிரி இது என்னது, ஆல்டிகைட் வித் அமோனியா தான் யூரோட்ரோபைன் இல்லையா? இது ஃபார்மால்டிகைட் வித் அமோனியா. அதே அசிட்டால்டிகைட் வித் அமோனியா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அசிட்டோன் வித் அமோனியாவும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதோட அதை சேர்த்து செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். அப்ப உனக்கே தெரியும். அதே போல பென்சால்டிகைட் வித் அமோனியா அதுவும் தெரிஞ்சுக்கணும். சரியா? என்ன சொன்னேன் சொல்ல பார்க்கலாம். ஃபார்மால்டிகைட் வித் அமோனியா தான் யூரோட்ரோபைன். அசிட்டால்டிகைட் வித் அமோனியா என்ன வரும், என்ன வருமோ அதை யோசிக்கணும். அதுக்கடுத்து அசிட்டோன் வித் அமோனியாவும் வரும் இல்லையா? கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் 4மே ரிலேட்டட் டாபிக்ஸ். சோ அதை வச்சு என்ன செய்யலாம், கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி யூரோட்ரோபைனை விட்டுட்டு
ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன் வித் அமோனியா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எழுத தெரியும். அதனாலதான் எப்பவுமே அந்த சைட்ல உள்ள ஈக்குவேஷன் நீ பார்த்து வச்சுக்கணும். சரியா? பென்சால்டிகைட்னா ஹைட்ரோபென்சமைடு வரும். ரைட்டா? சோ நிச்சயமா அதை என்ன செஞ்சுக்கணுமா பார்த்து வச்சுக்கணும். இத கூட இருக்கு பாரு. அசெட்டால்டிகைட் அப்படின்னா தெரியுதா? அல்டிமின். ஃபார்மால்டிகைட்னா ஈரோட்ரோபைன். தெரியுதாப்பா? அசிட்டோன் அப்படின்னா டைஅசிட்டோன் அமீன். பென்சால்டிகைட்னா ஹைட்ரோபென்சமைட். இந்த 4 ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? பிகாஸ் இந்த ஃபார்மால்டிகைடு அமோனியா ஈக்குவேஷன் ஆக்சுவலா ஈஸி. நான் இதுதான் நான் சொன்ன அந்த ஹெக்ஸாமெத்திலின் டெட்ரமின் அந்த ஈக்குவேஷன் ஈரோட்ரோபைன் யூரினரி ஆன்டிசெப்டிக். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். சரியா? CH2 போட்டிருக்கேன். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால அந்த ஈக்குவேஷன் செஞ்சிருக்கேன், எடுத்து காமிச்சிருக்கேன். ரைட்டா? ஓகே, அடுத்து பார்த்தேன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்னு சில ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அதுலயும் பார்த்தேன்னா பாப்பாஃப்ஸ் ரூல், இது ரொம்ப முக்கியம். ரைட்டா? இந்த பாப்பாஃப்ஸ் ரூல் கேட்பாங்க. இது வந்து அன்சிமெட்ரிக்கல், அதுல வார்த்தை வந்து அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனுக்கு என்ன ஆகும், இஸ் கவர்ன் பை பாப்பாஃப்ஸ் ரூல். சரியா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ரைட்டா? அடுத்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். எப்படி நான் ஆக்சிடேஷன் சொன்னேனோ அது மாதிரி ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். ரிடக்ஷன்ல நிறைய நேமிங் இருக்கு, ஒன்னா சொல்றேன். என்ன அப்படின்னா கிளெமென்சன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிளெமென்சன், அதுக்கடுத்து உல்ஃப் கிஷ்னர். இதுக்கு வந்து ரியேஜன் பார்த்தீங்கன்னா ரியேஜன் தான் மாறும். யாரெல்லாம்? கிளெமென்சன், அதுக்கடுத்து உல்ஃப் கிஷ்னர். இது ரெண்டுத்துக்கும் என்னது என்ன ஈக்குவேஷன் வரும்? ஜிங்க் அமால்கம் HCl. இது என்னது? ஹைட்ரஜன் வரும் இல்லையா? சோ ரியேஜன் மட்டும் தான் மாறும். அடுத்து இன்னொன்னு ஒண்ணு பினக்கோல் ரீஅரேஞ்ச்மென்ட். பினக்கோல்னு கேட்கலாம், இல்ல பினக்கோலன் அப்படின்னு கேட்கலாம். ரைட்டா? கண்டிப்பா இது என்ன செய்யலாம், இந்த ஈக்குவேஷன் கேட்கலாம். எப்பயுமே கிளெமென்சன் உல்ஃப் கிஷ்னர்னு கேட்காம இதுக்கும் என்ன செய்யலாம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரைட்டா? அடுத்து ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஹாலோஃபார்ம்ங்கிறது குளோரோஃபார்ம். இந்த CHCl3 இதை தயாரிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் இது கேட்கலாம். சோ மெக்கானிசம் சொல்லிட்டேன், 5 மார்க். அதுவும் ஆல்டால் கானிசார், அதுல கிராஸ்ட் ஆல்டால் கிராஸ்ட் கானிசார். சரியா? தமிழ்லயும் என்னப்பா நான் சொன்ன இப்ப வினைகள் எல்லாமே தமிழ்லயும் அதே பெயர்கள் தான். ஏன்னா உனக்கு வந்து சயின்டிஸ்டோட நேம் வந்து மாறாது. ஏட்டா பாப்பாஃப் விதி தான். நான் சொன்னதெல்லாம் அதே தான். கிளெமென்சன் ஒடுக்கம், உல்ஃப் கிஷ்னர் ஒடுக்கம், பினக்கோல் பினக்கோலன் மாற்று, அப்படி எல்லாமே ஒண்ணுதான். சரியா? ரிடக்ஷன்னா ஒடுக்கம், ஆக்சிடேஷன்னா ஆக்சிஜன் ஏற்றம். சரியாமா? ரைட்டு. ஸ்டீஃபன் வினை, ரோசன்மன் வினை எல்லாமே அதேங்கிறதுனாலதான் நான் தமிழ்ல சொல்லாம போயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் சொல்ல போற ஈக்குவேஷன்ஸ எழுதி வச்சுக்கோ. கிளைசன்-ஸ்கிமிட். பென்சாயின் காண்டன்சேஷன், பெர்கின் ஈக்குவேஷன், நவனகல் ரியாக்ஷன், சிப்ஸ் பேஸ். ஒரே ஒரு நிமிஷம், நான் என்ன பண்றேன், நோட்டை வந்து வைக்கிறேன். ஓகேவா? தெரியுதாப்பா? ரைட். பாரு, கிளைசன்-ஸ்கிமிட், பென்சாயின் காண்டன்சேஷன், பெர்கின், நோவனிக்கல் ரியாக்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஒண்ணு இருக்கும். அது வந்து எப்படி கேட்பாங்கன்னா டைரக்டா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கேட்காம இந்த பென்சின் ரிங் வச்சு அந்த ஆல்டிகைட் கொடுத்துருவாங்க. பென்சால்டிகைட் கொடுத்துட்டு காம்பவுண்ட் ஏ அந்த ரியேஜென்ட்ட போட்டுட்டு ஆன் நைட்ரேஷன் இட் கிவ்ஸ் பி, அப்புறம் ஆன் சல்ஃபனேஷன் இட் கிவ்ஸ் சி, இந்த மாதிரி கணக்கா கேட்பாங்க. சரியா? சோ அதுக்கடுத்து 2 டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைட். இந்த ஆல்டிகைட்ல உங்களுக்கு 4 டெஸ்ட்ல கூட 2 டெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, டாலரன்ஸ் ரியேஜென்ட்டும் ஃபில்லிங் சொல்யூஷன். அப்புறம்
இதுல டாலன்ஸ் ரியேஜன்னா என்னன்னு ஒரு ஒன் வேர்ட் வரலாம், filling solution என்னன்னு ஒரு ஒன் வேர்ட் வரலாம். கண்டிப்பா கேட்கலாம். ஏன்னா filling solution is a mixture of two solution. அதாவது filling solution A and filling solution B. filling கரைசல் என்பது இரண்டு இத அடக்கியது. filling solution A, feeling solution A, feeling solution B. அந்த A B என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட்டா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதோட என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்டிகைட் முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா ஏதாவது? ஓகேவா? ரைட் ரைட். இப்ப ஆசிட்ஸ் அடுத்த பாடங்கிற மாதிரி ஆசிட்ஸ் பாரு. ஆசிட்ஸ்ல நாமன்கிளேச்சர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஐயூபாக் நாமன்கிளேச்சர் வரும்னு சொல்லிட்டேன். அடுத்து preparation of carboxylic acid பாரு, Grignard reagent. இந்த Grignardனு எங்கெல்லாம் பேர் இருக்கோ உறுதியா கேட்பாங்க. எப்படி ஃப்ரிடல் கிராப்ஸ் சொல்லியிருக்கேனோ அது மாதிரி Grignard. சரியா? நீ என்ன பண்ணணும்னா இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு ஷீட் பேப்பர் எடுத்து நான் சொன்ன Grignard reagent எழுதி வச்சுக்கோ, ஃப்ரிடல் கிராப்ஸ் எழுதி வச்சுக்கோ. அப்புறம் பாரு toluene to benzoic acid. நான் ஏற்கனவே சொன்னேன் toluene to benzaldehyde. அது மாதிரி toluene to benzoic acid. ஓகேவா? ரைட். 1 மார்க்ல இன்னொன்னு கேட்கலாம். இது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டில வினிகர் கிளாசியல் அசிட்டிக் ஆசிட். வினிகர் இஸ் a form of அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு ஒன் வேர்ட்ல கேட்கலாம். அடுத்து ரியாக்ஷன் வித் PCl3 PCl5 is OCl2 கேட்கலாம். அடுத்து எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். இந்த எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷனுக்கும் மெக்கானிசம் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எல்லா ரியாக்ஷன்ஸ்லயும் என்ன எடுத்திருக்கோம், ரியாக்டன்ட் என்ன, ரியேஜென்ட் என்ன, ப்ராடக்ட் என்னங்கிறத கண்டிப்பா அதுக்கு கீழே எழுதியிருக்கணும். பிளஸ் 2 வரியும் எழுதியிருக்கணும். அது ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கலாம். சரியா? ரைட். அடுத்து பார்த்தா கோல்ப்ஸ் எலக்ட்ராலிட்டிக் ரிடக்ஷன். இது கண்டிப்பா கேட்பாங்க. கோல்ப்ஸ் எலக்ட்ராலிட்டிக். இந்த கோல்ப்ஸ் எலக்ட்ராலிட்டிக்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆனோட் என்ன கேத்தோட் என்ன அது கண்டிப்பா சொல்லிருக்கணும். அதை எழுதணும். சரியா? அடுத்து action of heat in presence of P2O5. ஆசிட்ல P2O5 போட்டா ஆக்சுவலா இது என்ன வரும்னா அசிட்டிக் அன்ஹைட்ரேட், அசிட்டிக் நீர்லி கிடைக்கும். அசிட்டிக் ஆசிட வந்து ஹீட் பண்ணா. ரைட்டா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த क्वेश्चन செட்ல ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டும் ஒன்று இருக்கும். சரியா? ரைட். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நம்மளோட புக்ல நான் வேணா உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல தரேன். எத்தனை ஆக்ஷன் ஆஃப் ஹீட் இருக்கு, எத்தனை டிஃபரன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன். சரியா? ரைட். HVZ reaction. ரைட்டா? Hell-Wolcott-Zelensky reaction பேரு இது கேட்கலாம். சேம் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எப்படி கேட்பாங்க? இந்த ABC அப்படிதான் கேட்பாங்க. அடுத்து டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அசிடிட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த அசிடிட்டி வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு எப்படி இருக்கு நீ என்ன தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான், பட் மேலோட்டமா தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் ஒன் வேர்டுக்கு கேட்பாங்க அதனால. சரியா? ரைட். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பாடத்துல புக் சி ஃபுல் கொஸ்டின்ஸ் புக் பேக்னு கொடுத்துட்டேன். ஏன்னா புக் பேக் வந்து சொல்லவே முடியாது இதுல. பிகாஸ் என்னன்னா இதுல கம்மியா 15 கேள்விதான் இருக்கு. அதுலயே ரெடியூஸ்ட் சிலபஸ்ல ஒரு 3 கேள்வி போயிரும்னு நினைக்கிறேன். சோ அதனால சி ஃபுல் கொஸ்டின் கொடுத்துட்டேன். சரியா? அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாரு. பேஜ் வைஸா கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 151 ரோசன்மேன் அண்ட் ஸ்டீஃபன் ரியாக்ஷன். ஏற்கனவே சொன்னதுதான், பட் நேமிங்கா என்ன பண்ணிருக்கேன்னா ஃபுல்லத்தையும் எடுத்து கொடுத்துருக்கேன். நேமிங் ரியாக்ஷன் என்னெல்லாம் உண்டோ அதை எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்து பேஜ் நம்பர் 151ல இருக்கு. அடுத்து பேஜ் நம்பர் 152 கேட்டர்மேன் கோச் ஃப்ரிடல் கிராப்ஸ். ரைட்டா? அடுத்து பேஜ் நம்பர் 155 யூரோட்ரோபைன் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் யூசஸ். ஓகே. அடுத்து பேஜ் நம்பர் 160 வைக்கணுமாமா? ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுமா? வேணுமா? வைக்கணுமா? அப்படி எழுதிக்கிறியா? சரி ரைட்டு. அப்ப பேஜ் நம்பர் 160ல 4 கொஸ்டின். 160ல சரியா? என்னெல்லாம்? கிளெமென்சன், வுல்ஃப்கிஷ்னர், பினகோல், ஹாலஃபோன். ரைட்டா? அடுத்து பேஜ் நம்பர் 162 ஆல்டால் காண்டன்சேஷன். அடுத்து பேஜ் நம்பர் 163 கிளைசன் ஸ்கிமிட். அடுத்து கனிசாரோ, கிராஸ்ட் கனிசாரோ. பேஜ் நம்பர் ஃபுல்லா போட்டிருக்கேன். 162 163 163 164. ஓகே ரைட். அடுத்து 164ல பென்சாயின், 165ல பெர்கின் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப 165ல நவனிக்கல். சரியா? நவநகல் வினை என்பது என்ன அப்படின்னு பேரு தமிழ்ல.
இதுக்கு அடுத்து ஷிஃப்ட் ஆயிரும் 186க்கு. சரியா? ஹாஃப்மேன் டீகிரடேஷன் இதெல்லாம் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலும் இந்த சயின்டிஸ்ட் நேம் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஆப் வச்சிருவாங்க. அதுல என்ன சயின்டிஸ்ட் நேம் வேணாலும் கேட்கலாம், அதனால பாத்துக்கிறது நல்லது. அடுத்து பேஜ் நம்பர் 149 ஓஸ்னாலிசிஸ். இந்த ஓஸ்னாலிசிஸ்லயும் அதுக்கு கீழே இருக்கிற இந்த எவாலுவேட்டிவ் செல்ஃபை பார்த்துக்கோன்னு போட்டிருக்கேன். அதாவது ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்கும். என்னன்னா புரோபீன் அப்படின்னு தயாரிக்கிறது இருக்கும். அந்த எவாலுவேட்டிவ் செல்ஃப் மட்டும் இதுல நல்லா பாத்துக்கோ. இந்த பாடத்துல 3 எவாலுவேட்டிவ் செல்ஃப் தான் இருக்கு. அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். ரைட்டா? அடுத்து ஐயூப்பாக்கு பேஜ் நம்பர் 146 and 147. அடுத்து பேஜ் நம்பர் 175ல டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன், டாலரன்ஸ் ஏஜென்ட் என்ன, ஃபீலிங் சொல்யூஷன். சோ இந்த பாடத்தை ஒரு ஜஸ்ட் ஃபுல்லா கொடுத்துட்டேன். ஆனாலும் நான் இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஈக்குவேஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு டச் விடலான்னு பாக்குறேன். இன்னும் நேரம் இருக்கு. ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் இத வேணா வைக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் ஓகே தானே? இந்த பாடத்துல ரெடியூஸ் சிலபஸ் இருந்ததுனால பாடம் வந்து கம்மியாயிட்டு, சோ அதனால கொஸ்டின்ஸ் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. சரியா? ஓகே, எவாலுவேட் செல்ஃப் பாத்துக்கிறது நல்லது. புக் பேக் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நீங்க படிச்சதுதான் ஃபுல்லாவே புக் பேக் கொஸ்டினா இருக்கும். அதனால உனக்கு அதுல பிரச்சனை வராது. பாதி இது அப்படிதான் வரும். அதுல கூட இந்த லாக்டிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் ஒண்ணு இருக்கும், அடிஷன் ஆஃப் HCN வச்சு. சோ அது கண்டிப்பா பாத்துக்கோ. சரியா? எப்பயுமே ஒரு ஈக்குவேஷன் எழுதும் போது நிறைய தப்பு வரும். ரைட்டா? CHA, COHA, C டபுள் பாண்ட் ஓவா அப்படின்னு. நான் இப்ப ஆல்டால் காண்டன்சேஷன் ஒரு தடவை உங்களுக்கு மெக்கானிசம் சொல்லி தரலான் இருக்கேன். சொல்லித்தரவா? ஓகே, ஒரு நிமிஷம். எல்லா ஈக்குவேஷனும் ஒரு தடவை பார்க்கணும், பிகாஸ் நேரம் இருக்கு. ஓகேவா? நல்லா குறிச்சுக்கிட்டீங்களா? ஆல்டோல் பொதுவா ஆல்டால் அப்படின்னா திரும்ப நடத்துற மாதிரிதான். சரியா? ஒரு இது பண்ணிடுவோம். satisfied with this question? எல்லாருக்கும் ஓகேவா கொஸ்டின்? முத்து பிரகதீஸ்வரி, நிஷாந்த், ஜனனி, சாய் மதுரம். ஓகே, ரைட். கோமகள் இல்லையா? ரைட். பொதுவா சரி, இந்த ஆல்டால் அப்படின்னா என்னன்னா காண்டன்சேஷனாலே குறுக்கம்னு பேரு. ரைட்டா? குறுகுதுன்னு அர்த்தம். இப்ப பாரு, இதுல கண்டிஷன் ஒண்ணு கண்டிப்பா எழுதும். என்னெல்லாம் கண்டிஷன்? என்ன? பேஸ் ஒண்ணு வேணும். ஓகே, அடுத்து அந்த பேஸ் என்னதான் இருக்கலாம்? டைலூட் NaOH இருக்கலாம், டைலூட் KOH இருக்கலாம். ஒரு பேஸ். ரைட்டா? ரைட். NaOH, KOH. BaOH ட்ரேஸும் வரலாம். சப்போஸ் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் BaOH ட்ரேஸ் கொடுத்து தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் இதை நான் போட்டேன். இது கண்டிஷன். அடுத்து என்ன எழுதுறேன்னா, இப்படி கண்டிஷன் எழுதிக்கோ. அடுத்து என்ன எழுதுனா, இந்த ஆல்டால் யார்கிட்ட எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது சொல்லலாமா? பாரு, 2 ஆல்டிகைட், 2 ஆல்டிகைட் வரலாம். ரைட்டா? ஆர் 2 கீட்டோன், 2 கீட்டோனுக்கு நடுவுல நடக்கலாம். 2 ஆல்டிகைட் நடக்கலாம், இல்ல 2 கீட்டோனுக்கு நடக்கலாம். சோ 2 ஆல்டிகைட் 2 கீட்டோன்னா இதுக்கு என்ன வரும்னா பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட்னு வரும். இதுக்கு பேரு பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன் வரும். இது பேர் என்ன? பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட். இதுக்கு பேரு பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன். இதத்தான் ஆல்டால்மோ, இது கீட்டால்மோ, இப்படி நடக்கலாம். ஆர் இன்னொரு சாய்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஆல்டிகைட் ஆர் இன்னொரு சாய்ஸ். ஏன்னா கொஸ்டின் டைரக்டா ஆல்டால் கண்டன்சேஷனா நீ மட்டும் படிச்சதை எழுதிடுவோம். பட் இதெல்லாம் கண்டிஷன் இருக்குன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஒரு ஆல்டிகைட் ஆர் ஒரு கீட்டோனும் சேரலாம். இப்படி இருந்தாலும் அது ஆல்டால் தான். என்ன ஆல்டால்? கிராஸ்ட் ஆல்டால். இதெல்லாம் டைரக்ட் ஆல்டால். 2 ஆல்டிகைட் 2 கீட்டோன். இது ஒரு ஆல்டிகைட் ஒரு கீட்டோன். சோ அதனால இது கிராஸ்ட் ஆல்டால். இதுக்குரிய ப்ராடக்ட்டும் பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் அப்படின்னு வரும். சரியா? ரைட். இன்னொரு ஒரு மெயின் பாயிண்ட் இதுல என்ன எழுதணும் தெரியுமா?
அட்லீஸ்ட் இதுல என்ன இருக்கணும் அப்படின்னா மெயின் திங் அட்லீஸ்ட் 1 alpha hydrogen atom, at least 1 alpha hydrogen atom is said to be acidic in actually ஒரு alpha hydrogen atom இதுல இருக்கணும் அப்படின்னு எழுதணும். அப்புறம் இந்த alpha hydrogen atom எப்படி இருக்குமா acidic in nature இருக்கும். ரைட்டா? because it gives proton. ஆசிட் எப்ப சொல்லுவோம்? அது எது புரோட்டானை கொடுக்குதோ அதான் ஆசிட். அப்ப ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் இதுக்கு வினைக்கு உட்படும். சரியா? இட் அண்டர்கோ ஆல்டஹால் காண்டன்சேஷன். இதை வச்சு ஒன் வேர்டு வரும். எந்த ஆல்டிகேட் வந்து ஆல்பா எந்த ஆல்டிகேட் வந்து ஆல்டஹால் காண்டன்சேஷனை உட்படும், வினை நடைபெறும் அப்படின்னு கேட்பாங்க. இதே மாதிரி கானிசோராவுக்கு மாத்தி எழுதணும். சரியா? சோ ஆல்டஹாலுக்கு கண்டிப்பா ஆல்பா ஹைட்ரஜன், கானிசோராவுக்கு டஸ் நாட் கண்டெயின். சரியா? சோ ரெண்டுத்தையும் பாத்துக்கணும். சில நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல்டஹால் அண்ட் கானிசோரான்னு கேட்கலாம். ஓகே, என்ன எழுதணும்? இதுல ப்ராடக்ட் எழுதணும், அதுல ப்ராடக்ட் எழுதணும், கண்டிஷன் எழுதணும், அதுல என்ன கண்டிஷன் இருக்கோ அதெல்லாம் எழுதணும். சரியா? இப்ப மெக்கானிசம் பார்ப்போம். ஸ்டெப் இது எத்தனை ஸ்டெப்ஸ்ல இருக்கு அப்படின்னா 4 ஸ்டெப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்னோட சேர்ந்து எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டெப் 1 என்னன்னு பாரு. ரிமூவல் ஆஃப் alpha hydrogen atom using OH minus. என்ன எழுதணும்? ரிமூவல் ஆஃப் alpha hydrogen atom using OH minus. இந்த OH minus from its base தான் வந்தது. ரைட்டா? இப்ப பாரு, இதுக்கு என்ன எடுத்துக்கோம்னா அசிட்டால்டிகைட் எடுத்துருக்கோம். அந்த அசிட்டால்டிகைட் இப்படி பிரிக்கிறோம். HCH2CHO இப்படி பிரிக்கிறோம். CH3 CHO HCH2CHO பிரிக்கணும். இந்த OH மைனஸ் போய் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணும்போது நேத்தி தான் நான் இந்த பேசிக் கான்செப்ட் பாடம் நடத்த போது சொல்லியிருக்கேன். இந்த ஆரோன்னா என்ன, இந்த ஆரோன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? அது வேணும்னாலும் நீங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம் எதுக்கு அப்படின்னு. இப்ப என்ன ஆகணும்? அந்த பாரு, CH2CHO மைனஸ் இங்க இருக்குல்ல, இது போய் இங்க போயிட்டு OH H2O வெளில போயிடும். அப்ப இந்த ஆல்பா ஹைட்ரஜன் தூக்கிடும். பொதுவா ஆல்பா ஹைட்ரஜன்னா என்ன, பீட்டா ஹைட்ரஜன்னா என்னன்னு முதல் தெரியும். அது தெரியுமா? ஆல்பானா என்ன, பீட்டானா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தா அதுதான் ஆல்பா கார்பன். ரைட்டா? அதுக்கு அடுத்து இருக்கிறது பீட்டா கார்பன். ரைட்டா? ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? CHO. இதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் என்னது? இது. சோ இதுல இருக்கிறது ரெண்டுமே என்னதுதான்? மூணுமே ஆல்பா ஹைட்ரஜன் தான். ஓகே, ரைட். அப்ப CH2 மைனஸ் CHO. இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, நேத்து தான் சொன்னேன், கார்பனுக்கு மேல ஒரு மைனஸ் இருந்தா அதுக்கு பேரு கார்பானயான். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்னு ஒரு பாடம் 11th இருக்கு. அதுல கார்பானயான்னா என்ன, கார்போ கேட்டயான்னா என்னன்னு நான் அதை நடத்திருக்கேனோ, முந்தா நாள் தான் நடத்திருக்கேன். வீடியோ இருக்கும், போய் பாரு. சரியா? அப்பதான் புரியும். ரைட்டா? இப்ப அடுத்து ஸ்டெப் 1 இது இப்படி எழுதினாலே போதும், மார்க் விழுந்துடும். அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 நியூக்ளியோபிலிக் அடிஷன். ஸ்டெப் 2 என்ன? நியூக்ளியோபிலிக் அடிஷன். நியூக்ளியோபிலிக் அடிஷன் பாரு. இன்னும் ஏன்னா 2 moles of acetaldehyde இங்க ரியாக்ட் ஆகுது. அப்ப அதனால என்ன செய்றோம்? CH3 C double bond O என்ன இந்த H இங்க போட்டுக்கோ. ரைட்டா? பிளஸ் CH2 மைனஸ் CHO. ஸ்டெப் 1ல கிடைச்ச அந்த கார்பானயம் என்ன பண்ணுதுன்னா இந்த மைனஸ் இங்க வருது. ரைட்டா? இப்படி ஆகுது. என்ன ஆகுன்னு பாப்போமா? ரைட். இங்க ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது பாரு. CH3 CH. இதை டச் பண்ணவே இல்லை வச்சுக்கோ. எப்பயுமே இந்த டபுள் பாண்ட் வெளியில போனா மைனஸ், மைனஸ் உள்ள வந்தா டபுள் பாண்ட். இது கெமிஸ்ட்ரியில ஒரு ஃபார்முலா மாதிரி. ரைட்டா? O மைனஸ் போட்டுக்கும். ரைட்டா? CH2 CH2 சார்ஜ் இங்க செப்பரேட் ஆகி இத போய் தாக்கி இப்படி ஒரு ஃபார்ம் கிடைக்குது. இந்த ஃபார்முக்கு பேரு ஆல்காக்சைடு ஃபார்ம். கண்டிப்பா இதை எழுதணும், ஆல்காக்சைடு ஃபார்ம். ரைட்டா? இந்த இத திரும்ப என்ன பண்ண போறோம்னா இதுக்கு ஒரு புரோட்டனேஷன் கொடுக்க போறோம். புரோட்டனேஷன் கொடுக்கும்போது இது என்ன ஆகும்? CH3 CHO மைனஸ் CH2 CHO. பாரு ஸ்டெப் 3. ஓகேவாப்பா? ஸ்டெப் 3
புரோட்டனேஷன். புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கோக்சைடு அயான். இப்ப பாரு, CH3 CH CH2 CHO O மைனஸ். இதான இந்த செகண்ட் ஸ்டெப்ல கிடைச்சது. அதுல என்ன பண்ண போறோம்? புரோட்டனேஷன் HOH. அப்ப இது என்ன ஆகும்? இங்க வரும். ரைட்டா? அப்ப பாரு, CH3 CHOH. ஓகே. CH2 CHO. This is beta hydroxy as aldehyde. 3-hydroxybutane. ஐமா இதுக்கு பேரும் கேட்கலாம், இது ஐயுபாக் நேம் கேட்கலாம். இது பாரு, இதுக்கு பேர் என்னது? பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட். ஆக்சுவலா இது பேர் எழுதணும் அப்படின்னா பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட். பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட். இதுக்கு ஐயுபாக் நேம் கேட்டா 3-hydroxybutanol. எப்படி? ஏன் பீட்டா ஹைட்ராக்சின்னு சொல்றோம்? இது ஆல்பா, இது பீட்டா. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் தான் ஆல்பா, அதுக்கு அடுத்து இருக்கிறது பீட்டா. அப்ப பீட்டால OH இருக்கு. சோ பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட். அதே இதுக்கு ஐயுபாக் நேம் என்ன எழுதலாம்? 3-hydroxybutanol. எப்படி? பாரு, 3-hydroxy AL ரைட்டா? பியூட்டனல் 4 கார்பன், மூணாவது பொசிஷன் இப்ப இங்க இருந்து கொடுக்குறோம் 1 2, இப்படி போய் ஹைட்ராக்சி பியூட்டனல் இருக்கா? இதுல இதோட முடியல. இது ஆல்டிஹைட் ஆல்டால் முடிஞ்சது. ரைட்டா? அப்பதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதுல ஒரு ப்ராசஸ் நடக்கும். என்னன்னு பாரு. ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்னாகும்? CH3 இப்படிதானே எடுத்தோம். நம்ம அந்த எழுதுனதை எழுதிக்கிறேன். CH3 ஆக்சுவலா இதுல CH2ன்னு எழுதுவோம் இல்லையா? அதுக்கு பதிலா இந்த H அப்படி பிரிச்சு போட்டுப்போம். இங்க ஒரு OH இருக்கு, CHO. சரியா? இதுல என்ன ஆகும் தெரியுமா? இந்த இது போயிடும், வாட்டர் போயிடும். அப்ப CH3 CH டபுள் பாண்ட் CH CHO. இதுக்கு பேரு CH3 CH டபுள் பாண்ட் CH CHO. இதுக்கு பேரு புரோட்டனால்டிஹைட். புரோட்டனால்டிஹைட். அதே இது C6H5 இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. C6H5 CH, அதாவது இதே பாரு, C6H5 CH டபுள் பாண்ட் CH CHO இருந்தா அதுக்கு பேரு சின்னமால்டிஹைட். சோ COH இருந்தா சின்னமிக் ஆசிட். இதெல்லாம் பெர்கின், நவனிக்கல் இதெல்லாம் வரக்கூடியது. சரியா? சோ இந்த இடத்துல CHO இருக்கு. என்னடா போர்டு மறைக்குது? CH3 CH டபுள் பாண்ட் CH CHO புரோட்டனால்டிஹைட். இதுக்கு என்ன கேட்கலாம்? ஐயுபாக் நேம் கேட்கலாம். சோ அதுக்கு தான் நான் எழுதினேன். புரோட்டனால்டிஹைடோட ஐயுபாக் நேம் பாரு, CH3 CH டபுள் பாண்ட் CH CHO இல்லையா? இதோட ஐயுபாக் நேம் என்ன அப்படின்னா பியூட். 4 கார்பன் பியூட். சரி, 2-enol. பியூட் 2-enol. ஆல்டிஹைடு ஏல முடியுது. 1 2, ரெண்டாவது பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு. சோ பியூட்டீனால். இது கேட்கலாம். ஓகே ரைட்டா? அதே இது இப்ப கிராஸ் டால்டால் வச்சுக்கோ. கிராஸ் டால்டால்னா எப்படி எழுதணும்? கிராஸ் டால்டால்னா ஃபார்மால்டிஹைட். HC டபுள் பாண்ட் OH HCHO பிளஸ் அசட்டால்டிஹைட் CH3 CHO. சரியா? gives இது என்ன ஆகும்னா பாரு, CH2 CH2 CHO OH. இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. பேரு 3-hydroxypropanol. சரியா? சோ ஆல்டால் காண்டன்சேஷனோட மெக்கானிசம் பார்த்தோம். சோ கிட்டத்தட்ட நேரமும் ஆயிடுச்சு. கரெக்டா இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன். அடுத்த நம்ம அந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி போது கனிசாரா மெக்கானிசமும் இதே மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா கேளு. அப்புறம் இந்த பாடத்துல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னெல்லாம் ஆல்டிஹைடு, என்னெல்லாம் ப்ராடக்ட், என்னெல்லாம் ரியேஜென்ட் அப்படிங்கறது எழுதணும். இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, பெர்கின்னு கேக்குறாங்க அப்படின்னா பெர்கின் அப்படின்னு எழுதிட்டோம். இப்படி எழுதுறேன். எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். பெர்கின்ஸ் ரியாக்ஷன் இப்படி எழுதிட்டேன்.
முதல்ல எடுத்து எழுதுனதும் ரொம்ப போட்டு அடிச்சு திருத்தி எல்லாம் எழுதக்கூடாது. சரியா? அடுத்து என்ன எழுதணும்னா ரியேஜென்ட். பெர்கின் ரியேஜென்ட் என்னவோ அதை எழுதிக்கணும். எழுதி இப்படி ஒரு பாக்ஸ் போடு. பென்சில்லே போடு, ஒன்னும் கவலை இல்லை. சரியா? கீழே ஈக்குவேஷன் எழுது. ரைட்டா? ரியாக்டன்ட் எழுது, ப்ராடக்ட்ல இந்த ரியேஜென்ட் இங்க எழுதிட்டு அந்த ஆரோ மார்க்ல இந்த ரியேஜென்ட் எழுது. இங்க இது ரியாக்டன்ட் இங்க என்னமோ எழுதுற, இங்க ப்ராடக்ட் என்னமோ எழுதுற, முடிச்சிட்ட. இதுக்கு கீழே பேர் எழுது. கீழே when benzaldehyde is treated with heated with அப்படிங்கறத என்ன செய்யணும், கீழே 2 வரை எழுதணும். இதை பார்த்து என்ன செஞ்சிருவாங்க, மார்க் 2 மார்க் டக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த கீழே ஃபர்ஸ்டே கதையெல்லாம் எழுத வேண்டாம். சரியா? ஆனா கீழே 2 வரை எழுதணும். அது உன்னோட ஓன் வேர்ட்ஸ்ல இருக்கு. ரைட்டா? சோ நீட்டா இருக்கும். பாக்கு பேப்பர் எப்படி இருக்கணும்னா அப்படி திருத்திட்டே வரணும். சரியா? டேலி ஆகணும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி என்ன செய்யணும், அடித்தலே இருக்கக்கூடாது. சரியா? அதே போல மார்ஜின் வந்து பொதுவா டெஸ்ட் பேப்பர்ல இருக்கும். அதை கொஞ்சம் மேல நீட்டி விட்டுக்கணும். அது இந்த இவ்வளவுதான் இருக்கும். எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும் பாதி கீழே. சோ இதை நல்லா மேல இப்படி நீட்டி விட்டுட்டு இதையும் நீட்டி விட்டுட்டு அழகா எழுதணும். எழுத்து ரொம்ப, அதாவது எழுத்து அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிரசன்டேஷன் நல்லா இருக்கணும். இப்ப எனக்கெல்லாம் எழுத்து நல்லாவே இருக்காது. சரியா? ஆனா கொஞ்சம் மேக்கப் பண்ணிடுவேன். அது மாதிரி மேக்கப் தான் என்ன செய்யணும், வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அப்படிதானே? அதனால நம்மளை அழகா நம்ம அப்படிதான் காட்டிக்கணும். அது மாதிரிதான் எழுத்து. சரியா? ஓகேம்மா, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கொஸ்டின் எதுவும் பார்க்கணுமா அந்த பேஜ் நம்பர் வைஸ்? ஓகே ஓகே ஸ்ரீநாத். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூமா.